Sister Dolly, Sister Dolly. பிரைஸ்ல ஓகே. இது மியூட் எனக்கு அன்மியூட் பண்ண முடியாது. ஓகே சிஸ்டர் சுகுமாரி நான் அழைக்கிறேன். நன்றி. பிரைஸ் லார்ட். அருமையான வார்த்தைகளாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஆமே நாங்கள் இருந்துட்டு செல்ஃபிஷான வாழ்க்கையில் போய்கொண்டிருக்கோம். எனக்கு மட்டும் ஜெபிக்கிற, எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் ஜெபிக்கிற அவ்வளோதான். கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த பாஸ்டருக்கு கர்த்தர் இன்னும் அதிகமாக எங்களை ஆசீர்வதித்தார் என்றால் கிதியனை போல நாங்களும் எழுந்து கர்த்தருக்கு தைரியமாக முன் போவதற்கு கர்த்தர் எங்களையும் ஆசீர்வதிப்பாராக கூறி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். நன்றி. இப்பொழுது கலையத்திலிருந்து சிஸ்டர் சுகுமாரி அவர்களை நாங்கள் யாரும் அன்போடு வரவழைப்போமாக. பேசலாம் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஆமேன். அருமையான வார்த்தைகளை கேட்பதற்கு ஆவலோடு எதிர்பார்த்து நிற்கிறோம். உங்களோட வார்த்தைகள் எப்பொழுதும் அருமையாக தைரியப்படுத்தக்கூடியதான வார்த்தைகள் மூலமாக நீங்கள் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். இப்பொழுது மறுபடியாக வாருங்கள், வந்து கர்த்தர் வார்த்தையை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பாராக என்று கூறி வரவழைக்கிறேன். நன்றி. வாருங்கள். நன்றி. God bless you. நன்றி சிஸ்டர். God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவராக, அவர் ஜீவிக்கிறவராக, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த நேரத்திலும் கூட சங்கமம் வானொலி மூலமாக நித்திய வெளிச்சத்துக்கூடாக உங்களை சந்திப்பதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் தேவ பிள்ளைகளே, அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாத தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவரே முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நேரத்திலும் கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17வது வசனம். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17வது வசனம் விதமாக சொல்லுகிறது. அது முதல், அதனா மேலே நிறைய காரியங்கள் அப்பா சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறார் இல்லையா. அதாவது 4வது அதிகாரத்திலே சத்துருவின் நிமித்தம் அப்பா சோதிக்கப்பட்டவராக அங்கு காணப்படுகிறார். அது முடிந்ததன் பின்பதாக விதமான ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அதாவது 4வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிசாசானவன் அவரை சோதிக்கிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா. ஆகவே நிறைய காரியங்கள்ல அவரை சோதிக்கிறார் இல்லையா. அந்த சோதனை காலம் முடிந்ததன் பின்பதாக இவ்விதமான ஒரு வார்த்தையை அப்பா சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தை பார்த்து நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்பதாக. ஏனென்றால் அந்த ரகசியங்களை குறித்து நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். பரலோக ராஜ்யம் எங்களுக்குரியதாக இருக்கிறது. இந்த உலகம் எங்களுக்குரியது கிடையாது. இந்த உலகத்திலே நாங்கள் தற்சமயமாக, அதாவது ரெண்டுக்கு இருக்கிறதுல வாடகைக்கு இருப்பவர்களை போல இந்த உலகத்திலே நாங்கள் வசித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நிரந்தர உறைவிடம் பரலோகமாக இருக்கிறது. அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும். ஆனாலும் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வது இலகுவான காரியம் கிடையாது இல்லையா. அந்த பரலோக ராஜ்யத்தின் சட்ட திட்டங்களுக்கு இணைய எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நேர்மையான வழியிலே கொண்டு சென்றால் மாத்திரம்தான் அந்த பரலோக ராஜ்யம் எங்களுக்கு கிடைக்கும். இந்த பூமியிலே எல்லா விதமான காரியங்களும் இருக்கிறது. ஒரு பாவம் நிறைந்த ஒரு சோதோமாக இருக்கிறது. சோதம் கொமோரா காலத்திலே எவ்விதமாக இருந்ததோ அதே போல இந்த நாட்களிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதம் கொமோரா நாட்களிலே நாங்கள் பிறந்திருந்தால் அந்த நாட்களிலே நடந்த காரியங்களை நாங்கள் பார்த்திருக்க முடியும் என்று நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு இந்த உலகம் சோதம் கொமோரா காலத்தை போல காணப்படுகிறது. பயங்கரமான ஒரு உலகமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பாவம் நிறைந்த உலகமாக இருக்கிறது. சின்ன குழந்தையிலிருந்து வயது சென்றவர்கள் வரைக்கும் அங்கு பாவத்தை செய்து அங்கு ஆண்டவருடைய மகிமை இழந்து கொண்டே போகிறார்கள். ஆண்டவரை விட்டு ரொம்ப பிரிந்து கொண்டே போகிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே ஆகவே அந்த நாளிலே அப்பா சொல்லுகிறார்,
பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்பதாக. 2000 வருடங்களுக்கு முன்பதாக அவர் சொன்ன வார்த்தை பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்பதாக. இந்த நாளிலே நாங்கள் சொல்ல வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பார்த்து பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்பதாக நாங்கள் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் பார்த்து நாங்கள் யார் யாரோடு பேசுறோமோ, யார் யாரோடு நாங்கள் கதைக்கிறோமோ அவர்களிடத்திலே பயமில்லாமல் சொல்லுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்பதாக. வேதத்திலே நாங்கள் ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11 31 வரையிலான வசனங்கள் இவ்விதமாக அங்கு ஒரு காரியத்தை அப்பா ஊமையாக அங்கு சொல்லிவிட்டு கடந்து போயிருக்கிறார். அங்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கெட்ட குமாரனை குறித்து இல்லையா, அந்த காரியங்கள் வந்து உங்களுக்கு தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 15வது அதிகாரம் 11 அங்கு 31 வரையிலான வசனங்கள் இருக்கிறது. அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள், 32 வரையிலான வசனங்கள் இருக்கிறது. அந்த வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அப்பா 2000 வருடங்களுக்கு முன்பதாக விதமான ஒரு கதையை அவர் கூறிவிட்டு கடந்து போயிருக்கிறார். அல்லேலூயா. கடந்து போனது போல அங்கு இருப்பது கிடையாது. அவர் மீண்டும் வரப்போகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் நீங்களும் நானும் மக்களிடம், அதாவது ஜனங்களிடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டும், எங்களை நேசிக்கிறவர்களிடத்தில் சொல்ல வேண்டும், அல்லது எங்களை நாங்கள் சந்திக்கிற நபர்களிடத்துல சொல்ல வேண்டும், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்பதாக. அல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் முதலாம் வருகையிலே வந்துவிட்டு போய்விட்டார். 2ஆம் வருகையிலே வருவேன் என்பதாக சொன்ன தேவன் அங்கு ஆயத்தமாகிக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் எப்பொழுதும் மனம் திரும்பியவர்களாக, அது புதிதாக அங்கு துலக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தை போல எப்பொழுது நாங்கள் பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கடந்து போவதற்கு. அல்லேலூயா. சொல்லப்படுகிறது பாருங்க, அவர் சொல்றாரு, பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இப்ப என்ன செய்யறாரு இந்த மகன், என்ன செய்ய தொடர்ந்து அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தொடர்ந்து இந்த உவமைகள் மூலமாக சீசர்களுக்கும் ஜனங்களுக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க, மகன்மார் இருந்தாங்க. அவர் இளையவன் தன் தகப்பன, அப்பா சொத்துல எனக்குரிய பங்கை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கர்த்தருடைய பிள்ளைகளே, தனது சொத்தை 2 பேருக்கும் இடையில் அவர் என்ன செய்யறார், தகப்பனானவர் அப்படியே பிரித்து கொடுக்கிறார். அவர் மூத்த மகனுக்கு போக வேண்டிய அந்த சொத்தை அங்கு பிரித்து விட்டார். 2வது மகனுக்கு, இளையகுமாரனுக்கு அங்கு கிடைக்க வேண்டிய சொத்தை 2ஆக பிரித்து விட்டார். இப்ப 2வது என்ன நடக்கிறது என்றால், இந்த மகன் அவர் எடுத்துக்கொண்டு, தன்னுடைய சொத்தை எடுத்துக்கொண்டு அப்பாவுடைய கரங்களில் இருந்து பெற்றுக்கொண்டு, சிறு வயது முதல் அந்த வீட்டிலே வளர்ந்தவர். அப்ப அண்ணாவும் தம்பி தான் இருக்கிறாங்க, 2 பேர் தான் இருக்கிறாங்க. வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், பணக்காரராக இருக்கிறார். ஆகவே அநேக வேலைக்காரர்கள். அப்ப இவர் என்ன செய்யறாரு, ஒரு ஆசை, இந்த வீட்டை விட்டு பிரிந்து போக வேண்டும் என்று. கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்க, வீட்டை விட்டு தன்னுடைய சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவர் தூர தேசத்துக்கு போகிறார். தூர தேசத்துக்கு போனவர் நல்ல வாழ்க்கை வாழவில்லை. அங்கு போய் நாளுக்கு நாள் இந்த உலகத்துக்குள்ளே அவர் போய் அங்க என்ன செய்கிறார், பலதரப்பட்ட பாவங்களை அவர் செய்கிறார். ஏனென்றால் அப்பாவுடைய அந்த அன்பை விட்டு அப்படியே வெளியே வந்துட்டாரு. அப்பா கிட்ட கிடைக்க வேண்டிய அந்த சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் அவர் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆகவே அந்த இடத்துல அங்க சொத்து சுகங்கள் இல்லை, ஆனால் அப்பாவுடைய அன்பு மாத்திரம் அங்கு இருக்கிறது. ஆனால் அந்த அன்பை விட்டு பிரிந்து அவர் வருகிறார் இல்லையா. ஆகவே போய் அவர் என்ன செய்கிறார், தூர தேசத்திலே நிறைய உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபட்டு தன்னை அந்த வாலிப வயதிலே அழித்து கொண்டு இருக்கிறார். ஆகவே பணம் இருக்கும் வரைக்கும் தன்னுடைய நண்பர்கள், நண்பிகள், தோழிகள் எல்லாருமே அவரோடு கூட இருந்தார்கள். நல்ல ஆதரவாக இருந்தார்கள், நல்ல அன்பாக இருந்தார்கள். ஆனால் பணம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கு குறைய தொடங்கின உடனே நண்பர்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறார்கள். அவரிடம் இருந்த அந்த நண்பிகள் எல்லாம் அவரை விட்டு அப்படியே போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே பார்க்கிறாரு,
பணம் குறைய ஆரம்பிக்கிறது. தன்னிடத்திலே இருந்து வந்த நண்பிகள் எல்லாம் தன்னை விட்டு அங்கு பிரிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர் என்ன செய்கிறார்? அப்படியே நாளடைவிலே தான் அப்பா கொடுத்த எல்லா பணங்களையும் அங்கே செலவழித்து விட்டார். அந்த தேசத்திலே செலவழித்து விட்டார். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க அப்படியே நீங்க அந்த அதிகாரத்தை அப்படியே நீங்க வாசித்து கொண்டு போனீர்கள் என்றால் நன்றாக அந்த அப்பா சொன்ன அந்த உவமை உங்களுக்கு நன்றாக விளங்கும். அல்லேலூயா. ஆகவே அங்க பார்க்கிறோம், அவருடைய எல்லாம் குறைய ஆரம்பித்து விட்டது. எல்லா நண்பர்களும் இருந்த நண்பர்கள் எல்லாருமே முற்றிலுமாக அவரை விட்டு பிரிய ஆரம்பிக்கிறார். இந்த உலகம் அப்படிதான் கர்த்தருடைய பிள்ளைகளே. எல்லாம் பாருங்க, நாங்க வசதி வாய்ப்போடு எல்லாம் நல்ல சொத்து சுகங்களோடு இருக்கும் பொழுது எங்களை சுற்றிலும் ஒரு சாரார் இருந்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் அது இல்லாமல் போக அங்க ஆரம்பித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் எங்களை குறித்து என்ன செய்வாங்க? ரொம்ப மோசமா பேச ஆரம்பிப்பாங்க. எங்களுடைய அன்பிலிருந்து அவர்கள் விடுபட ஆரம்பிப்பார்கள். சில நேரங்கள்ல சொந்தக்காரர்கள் என்று சொல்ல மறுப்பார்கள். சில நேரம் நண்பன் நண்பி என்று சொல்லுவதற்கு கூட அவர்கள் வெட்கப்படுவார்கள். இந்த உலகம் அப்படிதான். ஆகவே இந்த குமாரனுக்கு விதமாக நடக்கிறது. அவ இருந்தவங்க நண்பர்கள் நண்பிகள் எல்லாரும் அவரை விட்டு அப்படியே பிரிந்து போயிட்டாங்க. தனிமையாக இருக்கிறார். பணம் எல்லாம் செலவழிந்து போய்விட்டது. தன்னிடத்துல ஒன்றுமே கிடையாது. இருக்கிறது எல்லாவற்றையும் நான் நினைக்கிறேன் விற்று அதை சாப்பிட்டு இருந்திருக்கலாம். ஆகவே இவர் என்ன செய்யறார்? யோசிக்கிறாரு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐயோ என்னுடைய அப்பாவுடைய வீட்டிலே எத்தனை ஆசீர்வாதங்கள் என்பதாக. இதே போலத்தான் பரலோகத்திலும் அங்கு ஆசீர்வாதங்கள் இருக்கிற, அதை ஒரு நாளும் இழந்து போகக்கூடாது. அப்பாவுடைய அந்த அன்பை நாங்கள் இழந்து போய்விடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு இந்த உலகம் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்துல எத்தனை அற்புதமான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த உலகத்தை நான் அனுபவிக்காம எப்படி அப்பா பரலோகத்துக்கு நான் வர முடியும்? நான் ஒருக்கு போய் அதை அனுபவித்து விட்டு நான் வருகிறேன் என்று சொல்லி அப்பாவுடைய அன்பை இழப்பது போலத்தான் இந்த இளைய குமாரன் விதமாக நடந்து கொள்கிறான் இல்லையா? ஆகவே பார்க்கிறான் அங்கு பசி இல்லையா, காலை மாலை இரவு மதியம் என்று நல்ல சாப்பிட்டு நல்ல வசதியோடு வாழ்ந்த ஒரு மகன். ஆகவே இங்கு சாப்பிடுவதற்கு பணம் இல்லை, சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லை, நல்ல வஸ்திரங்கள் இல்லை, அங்கு வசதி வாய்ப்பு எல்லாமே அங்கு எல்லாம் போய்விட்டது. தனிமையாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் இருந்து கொண்டு அவர் பார்க்கிறார், அங்க யோசிக்கிறார், ஒரு வேலையை செய்வோம் இல்லையா? ஒரு வேலையை செய்தாவது நாங்க பிழைத்துக் கொள்வோம். ஏன்னு சொன்னா அப்பாவுடைய அந்த அன்பை விட்டு, அப்பாவுடைய அந்த எல்லா காரியங்களை விட்டு அவர் பிரிந்து வந்து விட்டார் இல்லையா? அந்த குடும்பத்தில் இருந்து அப்படியே பிரிந்து வந்து விட்டார். ஆக இப்ப அத அவருக்கு மைண்டுக்கு வரல. இப்ப பசி கொடுமையாக இருக்கிறது. ஆகவே பசியை ஆற்றுவதற்கு எதையாவது ஒரு தொழிலை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? பிரியப்படுகிறார், ஆசைப்படுகிறார். ஆகவே தொழில் தேடி அலைகிறார் அந்த வாலிபர். அந்த தொழில் சரியானபடி கிடைக்கவில்லை. இப்ப யோசிக்கிறாரு, அந்த அந்த ஊர்ல நிறைய பண்டிகளை மேய்க்கிற அந்த காரியங்கள் இருந்திருக்கிறது. ஆகவே அங்க போய் நாங்கள் ஒரு வேலையை கேட்போம். ஏன்னா பண்டிகைகளுக்கு போடுகிற அந்த உணவையாவது நான் சாப்பிட்டு உயிர் வாழ முடியும் என்பதாக அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். போய் வேலையை பேசுகிறார். ஆனால் அவருக்கு கிடைத்தது பண்டி மேய்க்கிற அந்த தொழில் மட்டும், அந்த வேலை மட்டும்தான். உணவு பண்டிகைகளுக்கு பரிமாறுகிற காரியம் இன்னொருவர் செய்கிறார். தண்ணி வைப்பதற்கு காரியங்களை இன்னொரு செய்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர் பண்டிகைகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார். அங்கு சாப்பாடு பசி சாப்பாடு இல்ல, ரொம்ப துக்கம். ஆகவே என்ன செய்யறாரு? எல்லா பண்டிகைகளையும் கொண்டு போய் அங்க தொழுவத்துல கட்டிட்டு யோசிக்கிறாரு, உட்கார்றாரு. அவர் உட்கார்ந்து அப்பதான் யோசிக்கிறாரு, ஐயோ தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே, என்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே எத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இன்றைக்கு எத்தனை வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? என்னுடைய தகப்பனுடைய அந்த காரியங்களை செய்து அதை சாப்பிட்டு மிகுதியை கண்டு கொண்டிருக்கிறவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்க. அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு செல்வந்தன் அவர். அப்பாவை நினைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நினைத்தவர் என்ன செய்கிறார்? மனம் திரும்புவதற்கு ஏதுவான காரியங்கள் அந்த இடத்துல செய்கிறார் இல்லையா? ஆகவே பரலோக தேவனை நோக்கி பார்க்கிற முதலாவது சொல்லுகிறார், பரத்துக்கு ஆண்டவரே தந்தை, உமக்கும் விரோதமான பாவத்தை நான் செய்து விட்டேன் என்பதாக அவர் உணர்வடைகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே பாருங்க, இந்த வாலிபன்
எப்படி உணர்வடைகிறார் என்றால் தன்னுடைய பாவத்தை குறித்து அங்கு உணர்வடைகிற. இன்றைக்கு நீங்களும் நானும் நாங்கள் செய்த பாவங்களை குறித்து உணர்வடைகிறோமா? உணர்வு வர வேண்டும். உணர்வற்றவர்களாக நாங்கள் காணப்படக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாள் அதிகாலை விடுகிறது என்றால் இன்றைய நாளில் இருந்து அந்த நாள் அதாவது நாங்கள் நித்திரைக்கு செல்லும் வரைக்கும் நாங்கள் சிந்தனைகளிலே பாவம் செய்திருப்போம், செயல்களிலே பாவம் செய்திருப்போம். யாராவது எந்த நபரோட கதைக்கும் பொழுது வாயின் வார்த்தைகள் நிமித்தம் பாவம் செய்திருப்போம். நிறைய இருக்கிறது. ஆகவே இரவு நேரங்களிலே தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே நீங்க செய்த நன்மைகளுக்காக நன்றி என்று முதலாவது சொல்ல வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, காலையிலிருந்து மத்தியானம் வரை எங்களை பாதுகாத்து அதுக்கிடையில செய்த பாவங்கள் என்ன கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை நாங்கள் நினைக்க வேண்டும். மத்தியானத்தில் இருந்து அங்கு ராத்திரி வரைக்கும் யாரோடு நாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி இருந்தோம், யாரோடு பேசியிருந்தோம், என்ன காரியங்களை சிந்தித்தோம், என்ன காரியங்களிலே நாங்கள் செயல்பட்டோம் என்பதை குறித்து இரவு நேரங்களிலே அதாவது படுக்கைக்கு நித்திரைக்கு போவதற்கு முன்பதாக தேவனுடைய சமூகத்திலே எங்களை குறித்து நாங்கள் ஆராய வேண்டும் இல்லையா? ஆராய்ந்து ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் மனம் திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவருடைய சமூகத்திலே இல்லையா? ஆகவே புதிதாக துலக்கப்பட்ட ஒரு பாத்திரம் போல இருக்க வேண்டும் என்றால் அப்பக்கேப்ப அன்றைய நாளை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து பாவ மன்னிப்பு பெற வேண்டும், உணர்வடைய வேண்டும். அந்த நாளுக்குரிய காரியங்களை பரலோக தேவன் எங்களுடைய பேருக்கு கீழாக இருக்கிற நாட்குறிப்பேடு, அந்த நாட்களில் டயரி எழுதுவது போல பரலோகத்திலே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பேருக்கு கீழாக நாங்கள் செய்கிற நன்மைகள், நாங்கள் செய்கிற தீமைகள், எங்களுடைய வாயின் வார்த்தைகள், யாருக்கு விரோதமாக பேசுகிறோம், யாருக்கு விரோதமாக நாங்கள் எழுந்து நிற்கின்றோம், யாருக்கு விரோதமாக நாங்கள் காரியங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம், எல்லாம் தீமையிலே அங்கு விழுகிறதாக இருக்க. நன்மை யாருக்கு உதவி செய்கிறோம், யாருக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறோம், யாருடைய இருதயத்தை நாங்கள் தேற்றுகிறோம், யாருடைய கண்ணீரை நாங்கள் துடைக்கிறோம், எல்லாமே அடுத்த அந்த பேஜ்ல எழுதி இருக்கும். ஆகவே அப்பா பாப்பார் இல்லையா? அப்பா பாவத்தை பாராத சுத்தக்கணராக இருக்கிறார். பாவத்தை முதுகுக்கு பின்பதாக அப்படியே எரிந்து கொண்டே போவார் கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னொன்று, பாவத்தை அப்படியே என்ன செய்வாரு? கல்லால கட்டி சமுத்திரத்துல போட்டுருவாரு, திரும்பி பார்க்க மாட்டார். ஆகவே அந்த நல்ல தேவனிடத்திலே நாங்கள் எவ்விதமான ஒப்புரவை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு நாங்கள் செய்கிற பாவங்கள், பிழைகள் எல்லாவற்றையும் உணர்வடைந்த பிள்ளைகளாக தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் சொல்ல வேண்டும். அப்ப அன்றைய நாள் என்ன? முதலாவது நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கிறது. ஆண்டுடைய சமூகத்தை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அறிக்கை செய்துவிட்டு பாவ மன்னிப்பை ஆண்டுடைய சமூகத்திலே அங்கு பெற்று அங்கு நாங்கள் நித்திரைக்கு கடந்து போகும் பொழுது அடுத்த நாள் எங்களுக்கு அருமையான ஒரு நாளாக, ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நாளாக, இல்லையா, துன்பம் இல்லாத ஒரு நாளாக, துயரம் இல்லாத ஒரு நாளாக அப்பா ஆசீர்வாதமாக அவர் கொடுப்பார் இல்லையா? ஏனென்றால் அந்த நாள் விடுகிறது அதுக்குதான் தெரியுமா அதன் பாடு. நாங்க என்ன செய்யறோம்? ஐயோ 6 மணி விடிய 5 மணி ஆயிட்டுன்னா குயில் கூவுது, இல்லையா? 4 மணி ஆயிட்டுன்னா இங்க இலங்கையில எல்லாம் குயில் கூவ தொடங்கிரும், கரைய தொடங்கிரும் இல்லையா? அந்த விடிஞ்சிருச்சுங்கிறோம். ஆனா அது பகல் நேரங்கள்ல நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுப்பதற்கு அது எவ்வளவோ பாடுகளை படுகிறது அந்த சூரியன். பாருங்க, ஒளிக்கீற்று லேசா வருது. இப்ப இந்த நேரத்துல ஒரு அளவு விழுந்து விட்டது. ஆக மத்தியான நேரத்திலே பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இருள் எல்லாவற்றையும் அகற்றி எவ்வளவு ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை அது கொடுக்கிறது. அவ்வளோ அது கஷ்டப்படுகிறதாக இருக்கிறதா அந்த சூரியன் தன்னுடைய வெளிச்சத்தை பூரணமாக கொடுப்பதுக்கு. ஆனா எங்களுக்கு அது தெரியாது. அன்றைக்கு நாங்கள் காலையில எழும்புறோம், காரியங்களை செய்ய பாக்குறோம், ஓடுறோம், எல்லாம் பண்றோம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை நாங்கள் கொடுக்க வேண்டும். இங்க என்ன செய்யறாரு? இவர் உட்கார்ந்து மனம் திரும்புகிறார். முதலாவது பரலோக தேவனை நோக்கி பார்க்கிறார். பரலோகத்துக்கு விரோதமான பாவத்தை செய்துட்டேன், அப்பாட்ட இருந்து எல்லா சொத்து சுகங்களையும் வாங்கி அழைத்து தேவையில்லாத உறவுகளை ஏற்படுத்தி நான் பாவம் செய்து விட்டேன். ஒரு நண்பனோ ஒரு நண்பியோ இந்த நேரத்துல எனக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கறதுக்கு இல்லையே என்பதாக அங்கு காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பரலோக தேவனுக்கு முன்பதாக கர்த்தருடைய பிள்ளைகளே முதலாவது மனம் திரும்புகிறார், நான் பாவம் செய்து விட்டேன் என்பதாக. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும்
அந்த உணர்வு என்ற ஒரு காரியம் வர வேண்டும். அதுதான் அப்ப இங்க சொன்னார், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்பதாக அவர் சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யம் உங்களுக்கும் எனக்கும் சமீபமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும். இந்த இளைய குமாரனை போல நாங்கள் பாவம் செய்திருக்கிற, பாவம் செய்யாதவர்கள் இந்த உலகத்திலே ஒருவரும் கிடையாது. பாவம் எங்களிடத்துல இல்லை என்போமே என்றால் நாங்க வாழ்வடைய மாட்டோம். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு அதை விட்டு விட வேண்டும். அது பழைய காரியங்களை நினைக்க கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு உபவாச கூட்டத்துல ஏதாவது ஒரு கூட்டங்களை கூடுற நேரம், சபைகள்ல கூடுற நேரம் சொல்லுவாங்க. ஒரு சகோதரி இடத்துல சொன்னாங்க, அதாவது மன்னிப்பு, எங்க பார்த்தாலும் மன்னிப்பு 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 மன்னிப்புன்னு அப்படியே ஃபுல்லா எழுதி வச்சிருந்தாங்க. எல்லாரும் பெண்கள் இல்லையா, பெண்கள் கூட்டம். அது நாங்க எல்லாரும் அதுக்குள்ளே போனோம். அதுல நான் தான் அங்க அந்த நாளே வர்ஷிப் செய்தேன். ஆகவே அவங்க சொன்னாங்க, நீ சிறு பிராயத்தில் இருந்து, அதாவது பிறந்து ஓரளவு விவரம் தெரிந்த நாட்களில் இருந்து செய்த எல்லா பாவங்களையும் நீங்க என்ன செய்யுங்க, அறிக்கை இடுங்கன்னு சொன்னாங்க. இப்ப பாருங்க, நாங்க அங்க போய் அறிக்கையிடுற நேரம் நல்லா காதை கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க சகோதரி. அவங்க ஒரு போதகர். ஆகவே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப தெரியும் அந்த சகோதரிக்கு இந்த நபர் என்ன பாவத்தை செஞ்சாங்க, இந்த நபர் என்னத்த பாவத்தை செஞ்சாங்க, இவங்க சின்ன வயசுல இருந்து என்னென்ன காரியங்கள் அறிக்கையிடுங்க அறிக்கையிடுங்க, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கிறாங்க. உண்மைக்கு நான் மட்டும் அந்த காரியத்தை சொல்லவே இல்லை. ஏன்னு சொன்னா, நான் சிறு காரியத்துல இருந்து ஏதோ ஒரு பாவங்கள் பிள்ளைகள் இல்லையா, நான் சொல்றேன், அம்மா அப்பாட்ட எதிர்த்து கதைச்சிருப்பீங்க, பாவங்களை செஞ்சிருப்பீங்க, எல்லாம் சொல்லுங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, என்றைக்கு நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்தோமோ அந்த அந்த நேரத்துல எங்களுடைய பாவங்கள் எல்லாம் அங்கு அப்படியே மூடப்பட்டதாக இருக்குது. மூடி அதை திரும்ப நாங்க தூண்டி நாங்க நினைக்கிற நேரம் அந்த பழைய பாவத்தை நாங்க உயிரடைய செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதை நான் முற்றிலும் தவறு என்பதாக நான் உணர்ந்து கொண்டு, இது வேண்டாம், இது அறிக்கை செய்யக்கூடாது. ஏனென்றால் அதை நாங்க அறிக்கை செய்யற நேரம் பழைய நினைவுகள் வரக்கூடியதாக இருக்கும். யாருமே பாவம் செய்யாதவங்க கிடையாது. நான் சரியா 13 வயதுல நான் ரட்சிக்கப்பட்டேன். அவ பிறந்த 12 வருஷமா நான் பெரிய பாவம் செய்திருக்கவில்லை. கோவப்பட்டிருப்போம், நண்பிகளோடு பிரச்சனைப்பட்ட அந்த சின்ன வயதுல இல்லையா, விளையாட்டுத்தனமான சண்டைகள் வந்திருக்கும், அவ்வளவுதான் நாங்க செஞ்சிருப்போம். நான் அந்த அப்பேற்பட்ட பெரிய பாவங்கள் எல்லாம் நான் செய்யவில்லை. ஆகவே மற்றவர்கள் அழுகுறாங்க, குளறுறாங்க அந்த காரியங்களை நினைச்சு. கர்த்தருடைய பிள்ளைய நல்ல காரியம், ஒரு பக்கம் பார்க்க போனா நல்லது. ஆனால் மறுபடியும் அந்த பாவத்துக்கு நாங்க உயிரூட்டத்தை கொடுக்குறோம். பாருங்க, எல்லாம் அழுது புலம்பி ஜெபம் பண்ணி அவங்களோட முகங்களை எல்லாம் பாக்குறது ரொம்ப துக்கமா இருக்கு, யோசிக்கிறாங்க. காரணம், பழைய பாவத்தை குறிச்சு அவங்க நினைச்சனால. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப சொல்ற அந்த பாவத்தை நம்ம பாவங்களை செய்தோமா, அந்த நிமிஷமே நாங்க அதை உணர்வடைந்து அதை அப்படியே மறந்துடணும். அதை நினைக்க கூடாது, திரும்ப உயிர்ப்பிக்க கூடாது. அதான் அப்பாவுக்கு விருப்பம். அந்த இடத்துல இருந்து நாங்கள் எழும்பி விட வேண்டும். அது திரும்ப போய் நாங்க திரும்பி பார்க்க கூடாது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே இந்த சகோதரன் பாருங்க, இளைய குமாரன் பரலோக ராஜ்யத்தை நோக்கி பார்க்கிறார், பரலோக தேவனை நோக்கி பார்க்கிறார் இல்லையா. பரலோக தேவனே, உங்களுக்கு நான் விரோதமான பாவத்தை செய்துட்டேன் அப்பா அப்படின்னு சொல்லி மனம் திரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் 2000 வருடங்களுக்கு முன்பதாக அவர் சொன்ன காரியம் மனம் திரும்புங்கள் என்பதாக. அந்த இடத்துல இருந்து அந்த அந்த சிச்சுவேஷன்ல இருந்து அவர் என்ன செய்யறாரு, எழும்புறாரு, பரலோக ராஜ்யத்துக்கு நேராக தன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு அப்பாவுடைய ரத்தத்திலே கழுவுகிறார். கழுவினதன் பின்பதாக அவர் ஒரு புது சிருஷ்டியாக மாறுகிறார். அதன் பின்பதாக அவருக்கு ஞானம் பிறக்கிறது. என்ன என்றால், என்னுடைய தகப்பனாரின் வீட்டிலே அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆனால் அவருடைய சொத்து சுயங்கள்லாம் பிரித்துட்டு வந்துட்டார் இல்லையா, அதுல ஒரு குற்றம், அங்க ஒன்றுமே இல்லை அவரிடத்திலே. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, மனம் திரும்பி போகிற, அங்க போய் நான் ஒரு வேலையை செய்து நான் பிழைத்துக் கொள்ள முடியும். என்னுடைய அப்பாவின் வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, ஆகவே நான் அந்த வேலையை செய்து பிழைத்துக் கொள்ள முடியும் என்பதாக அந்த இடத்தில் இருந்து, அந்த பாவமான இடத்தில் இருந்து அவர் மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி போவது போல தன்னுடைய தகப்பனுடைய இருப்பிடத்தை நோக்கி அங்க கடந்து போகிறார். ஆனால் அந்த அனுப்பப்பட்ட தகப்பனோ தன்னுடைய மகனை பிரிந்து வாடுகிற அந்த தகப்பனுடைய இருதயம் ஒவ்வொரு நாளும், என்னுடைய மகன் மனம் திரும்பி வருவான், என்னுடைய மகன் உயிரோடு தான் இருப்பான், என்னுடைய மகன் மரித்து போகவில்லை என்பதாக அவர் அங்கு பார்த்து கொண்டேதான். இதே போலத்தான் கர்த்தருடைய பிள்ளைகளே,
உங்களையும் என்னையும் உருவாக்கிய நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார், ஏக்கத்தோடு இருப்பார். ஏனென்றால் அவருடைய கரங்களிலே எங்களுடைய கரு இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திற்குரிய தாய் தகப்பன் ஒரு அது தேவை, அதை சுமக்கிறதுக்கு இல்லையா? ஆகவே அது தெரிவு செய்து கொடுத்தார் இல்லையா? ஆகவே அந்த கருவை கண்ட கண்கள் முதலாவது நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் தான். கர்த்தருடைய பிள்ளை எங்களை தாயின் கருவிலே உருவாகும் என்பதாக, அது எலும்புகள் உருவாகும் என்பதாக, தசைகள் உருவாகும் என்பதாக, நரம்புகள் உருவாகும் என்பதாக எங்களை குறித்ததான திட்டத்தை அந்த பரலோக ராஜ்யத்திலே அப்பா எழுதி வைத்து விட்டுதான் அந்த உலகத்துக்குள்ளே அனுப்பினார் இல்லையா? ஆகவே நாங்க இந்த உலகத்துக்குள்ளே வந்து இப்படியான பாவங்களை நாங்கள் செய்து அவரை விட்டு பிரிந்து, அவருடைய அன்பை விட்டு நாங்கள் பிரிந்து போகும் பொழுது அவர் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டார். அவர் இப்படிதான் பார்த்துக்கிட்டே இருப்பார். என் பிள்ளை, என்னுடைய மகன் எப்பொழுதாவது மனம் திரும்பி வருவான் என்னுடைய சமூகத்திலே என்பதாக. அதே போல இளைய குமாரனின் தகப்பன் தூர அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப துக்கமான ஒரு காரியம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது போய் தூரத்துல இருந்து பாப்பாரு, என்னுடைய மகன் வருகிறானா, என்னுடைய மகன் வருகிறானா, மனம் திரும்பி வந்து விடுவார், என்னிடத்திலே வந்து விடுவான் என்பதாக அவர் தொலை தூரத்திலே அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் வந்தது கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கு வருகிற இளையகுமாரன் எப்படி இங்கிருந்து நல்லா அந்தஸ்தோட போனவர் இல்லையா, நல்ல வசதி வாய்ப்போடு வளர்ந்த பிள்ளை. ஆகவே வருகிறார், அங்க எலும்பும் தோலுமா வருகிறார். பழைய வஸ்திரம், பன்றிகளிடத்துல வேலை செய்த காரியங்கள், அதோடு வருகிறார். தொலை தூரத்தை நோக்கி பார்க்கிறார், தன்னுடைய மகன் என்பதை அவர் அறிந்து கொண்டார். இதே போல கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவ சேற்றிலே புரண்டு இருக்கிற அப்படியே பிறண்டு நீங்க எழுந்த அந்த இடத்துல இருந்த அப்பா, என்னுடைய பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது, அதே தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன் இவ்விதமாக உங்களை என்னையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிற தகம் பாருங்க. தூரத்துல பார்க்கிறார், அங்கு தன்னுடைய மகன் என்பதை அவர் அறிந்து கொள்கிறார். ஓடுறார் இவரு. அவர் அங்க மெதுவா வந்து கொண்டிருக்க, என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, எப்படி அப்பா என்னை ஏற்றுக்கொள்வாரா, நான் செய்த காரியங்கள் பிழையாச்சே, ஆகவே என்னை ஏற்றுக்கொள்ளாட்டி பரவாயில்ல அப்பா, உன்னிடத்துல எனக்கு ஒரு வேலையை தாங்கப்பா என்றுதான் அவர் கேட்பதற்கு அங்கு போய் கொண்டிருக்கிறார். இங்கு அப்பா கண் என்னுடைய இளைய மகன் இதோ திரும்பி வருகிறான் என்பதாக அங்கு பார்த்து கர்த்தருடைய பிள்ளைகளே ஓடி போய் அவரை கட்டி அணைத்து முத்தமிட்டு அங்க கூட்டிட்டு வராரு கர்த்தருடைய பிள்ளைகளே. அங்கு தன்னுடைய எல்லா அந்த அழுக்கான வஸ்திரங்களையும் கலட்டி, அந்த அழுக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றி அவர் வந்து என்ன செய்யறாரு அங்க இல்லையா, ஆஷ்பாண்ட குளிக்க வைக்கிறார். அதே போல நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்த பாருங்க, தன்னுடைய சொந்த இரத்தத்தை இவ்விதமாக எங்களுக்கு வந்து அவர் சிந்தி இருக்கிறார் இல்லையா? நாங்கள் மனம் திரும்பி அவருடைய சமூகத்திலே போகும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து அவர் விதமாக எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனாரு. இவர் என்ன செய்யறாரு, கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு எல்லா அழுக்குகளும் நீங்கி கழுவி நல்ல புதிய வஸ்திரத்தை போட்டு மோதிரத்தை போட்டு இல்லையா, அங்கு மேல தாளங்களுடைய மகன் திரும்பி வந்து விட்டான் என்று அந்த அந்த சந்தோஷத்துல பெரிய ஒரு விருந்து உபசாரமே இங்கு நடைபெறுகிறது. இதே போலத்தான் பரலோகம் அங்கு காத்து கொண்டு இருக்கிறது, உங்களுக்காகவும் எனக்காகவும். அல்லேலூயா. பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த உலகத்திலே பாவம் இல்லாமல் இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே. நாங்கள் இருக்கிற இடத்திலே, நாங்கள் போகிற இடத்திலே, வேலை செய்கிற இடத்திலே இல்லையா, எல்லா பாடசாலையில பிள்ளைகளுக்கு வருகிற துக்கங்கள் இல்லையா, எல்லா இடத்திலையும் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா. எங்களை போல பரிசுத்தமானவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, அல்லது எங்களை போல நல்ல வார்த்தைகளை பேசுகிற இந்த உலகத்திலே கிடையாது. வாகனத்துல போட அப்படிதான், ரோட்ல நடந்தாலும் பாவம் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கிறது. வாயின் வார்த்தைகள் பயங்கரமாக இருக்கிறது. ஆகவே இப்பேற்பட்ட உலகத்துல தான் நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்பா அப்படிதான் வச்சிருக்கிறார். ஆனாலும் நாங்கள் அந்த பாவத்தில் இருந்து நாங்கள் வேறு விரிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் காணப்படுகிறோம். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் அப்பா அப்படியே வேறு விரித்து விட்டார் இல்லையா. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஜனங்களை எத்தனையோ பேர் இந்த நேரத்திலே கர்த்தரை அறியாதவர்களாக இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இல்லையா கர்த்தருடைய பிள்ளைகளே? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாருங்க, எங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள் நாங்கள். ஹல்லேலூயா. ஆகவே அதற்கு ஏற்ற வண்ணமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். கடைகளவு கூட பாவம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே நாங்கள் விதமா பாருங்க, அவர் என்ன செய்கிறார்,
தன்னுடைய மகனை கட்டி அணைத்து அங்கு புதிய வஸ்திரங்களை உடுத்தி அங்கு பெரிய ஒரு விருந்து உபசாரத்தை செய்கிறாதான். அது பரலோகம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கு சொல்லப்படுகிறது, ஒரு பாவி மனம் திரும்புதலின் நிமித்தம் பரலோக ராஜ்யம் அங்கு சந்தோஷப்பட்டு களி கூறும். இதே போல இந்த கெட்ட குமாரன் மனம் திரும்பி வந்த உடனே தகப்பன் விதமாக அங்கு காரியங்களை செய்தாரோ, அதே போல இந்த உலகத்திலே பாவத்தில் கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்பும் பொழுது பரலோக ராஜ்யம் அங்கு களி கூறுகிறதா இருக்கு. எங்களுக்கு தெரியாது, கண்ணுக்கு புலப்படாத ஒரு காரியத்தை நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே அங்கு அந்த காரியங்கள் நடைபெறும். ஆகவே நீங்களும் நானும் இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளே மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்துல இருங்க. காலையில இருந்து முடியுமான அளவுக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யுங்க, வேலைகளை செய்யுங்க. ஆனா வேலைகளை நான் வந்து ஊழியம் தான் செய்யறேன், வேலை செய்யக்கூடாது, ஐயோ நான் பரிசுத்தமா இருக்கணும், நான் உலகத்துக்குள்ள போக கூடாது அப்படின்ட்டு இல்ல. நாங்க எங்க போனாலும் எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எங்களை நாங்கள் ஆண்டோடைய ரத்தத்திலே நாங்கள் மூடிக்கொள்ள வேண்டும். அந்த நாள் முடியும் பொழுது இரவு நித்திரைக்கு போகும் முன்பதாக ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அந்த 10 குஷ்டரோகிகள் சொஸ்தமாகி போயிட்டாங்க இல்லையா? ஆண்டவர் சொன்னா நீங்க போய் எல்லாருக்கும் காண்பீங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனால் 9 பேர் அந்த உலகத்துக்குள்ள போயிட்டாங்க. ஒருவன் மாத்திரம் வந்து அவருக்கு நன்றி சொன்னான். அப்ப அப்பா ஏக்கத்தோட கேக்குறாரு, 10 பேர் அல்லவா சுகம் பெற்றீங்க, மற்ற 9 பேர் எங்க, என் பிள்ளை எங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லையா? அந்த ஏக்கம் என்னுடைய ஆண்டவருடைய இருதயத்திலே இருக்கிறது. ஆகவே இந்த நாளை கொடுத்த தேவன் இந்த நிமிஷத்தில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்கிற நன்மைகள் எல்லா காரியங்களையும் ஆண்டுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுங்க. ராத்திரி நேரங்களிலே நித்திரைக்கு கடந்து போகும் என்பதாக ஒரு பாடலை பாடுங்க. ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துங்க. நீங்க கொடுத்த சாப்பாட்டுக்காக, ஆண்டவர் நீங்கள் கொடுத்த உடைக்காக, இந்த நாளிலே எங்களை காப்பாற்றினீரே ஆண்டவரை, ஜீவனோடு வைத்தீரே, அதற்காக நன்றி என்று சொல்லிவிட்டு கடந்து போக கர்த்தருடைய பிள்ளைகளே. உங்களுடைய நித்திரை இன்பமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, தேவன் தரிசனங்களை கொடுப்பார், தேவன் கனவுகளை கொடுப்பார், வரப்போகிற காரியங்களை குறித்து கூட உங்களை கொண்டு அவர் அறிவிப்பார். ஹல்லேலூயா. எங்களை முழுவதுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, முழுவதுமாக நாங்கள் மனம் திரும்பும் பொழுது, அவரை நாங்கள் வந்து என்ன செய்யறோம், விட்டுவிடாதபடி அப்படியே பற்றி பிடித்துக் கொள்கிறோம் இல்லையா? அப்பாவை எங்களை விட மாட்டாரு, ஒரு நாள் எங்களை விட மாட்டாரு கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே இந்த நாளிலே நான் சொல்லுகிறேன், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபத்திலே விழித்திருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. ஆமென். ஆமென்.